தற்சார்பு வாழ்க்கை முறைனா என்னென்னா, தன்னம்பிக்கை, தன் மீது நம்பிக்கை வைக்கின்ற வாழ்க்கை முறைக்கு பேர் தான் தற்சார்பு வாழ்க்கை முறை. பிறர் சார்பு வாழ்க்கை முறை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பிறரை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு தேவையான ஆடைக்காக ஒரு நெசவாளியை எதிர்பார்க்குறோம், நமக்கு தேவையான உணவுக்காக விவசாயிகளை எதிர்பார்க்குறோம், நமக்கு நம்முடைய உடம்புல நோய் வந்துச்சுன்னா ஒரு மருத்துவரை நம்புகிறோம். அந்த மாதிரி பிறரை நம்புகிற ஒரு வாழ்க்கை முறை. நம்ம மேலே நமக்கு நம்பிக்கையே கிடையாது. தன்னம்பிக்கை இல்லாத வாழ்க்கை முறை தான் பிறர் மீது நம்பிக்கை வைக்கிற வாழ்க்கை முறைக்கு காரணமாக இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கை நம்ம மருத்துவரை நம்புகிறோம், நெசவாளியை நம்புகிறோம், ஆடைக்காக வீடு கட்டுறதுக்கு கொத்தனாரை நம்புகிறோம், இப்படி மற்றவங்களையே நம்புகிறோம், விவசாயிகளை நம்புகிறோம், உணவுக்காக விவசாயிகளை நம்புகிறோம், இப்படி மற்றவங்களையே நம்புறதுனால கல்வி கற்றுக்கொள்வது ஆசிரியரை நம்புகிறோம். அப்படின்னா என்ன, இப்படி பிறரை நம்புகிற வாழ்க்கை முறையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னம்பிக்கை இல்லாத வாழ்க்கை முறை. தன் மீது நம்பிக்கை வைக்காமல் பிறர் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க, பிறர் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை. இப்போ மருத்துவம்லாம் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் தலைவலி வந்தால் கூட சுயமாக மருத்துவம் பண்ணிக்க மாட்டேங்கிறார். தலைவலி, காய்ச்சல் ஏதாவது சுயமாக ஒரு டாக்டர் சொன்னால் தான், அவர் சொன்னால் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. ஒரு சுயமாக நம்ம எதையுமே தெரிஞ்சுக்கூடாது, எல்லாத்துக்கும் மற்றவங்களே நம்புறது, தன் மீது எந்த நம்பிக்கையுமே இல்லை. சுயநம்பிக்கை, தன்னம்பிக்கை எதுவுமே இல்லாமல் மற்றவங்கள அப்படி கண்மூடித்தனமாக அவங்க நமக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பிறரை நம்புகிற ஒரு வாழ்க்கை முறை, தன்னம்பிக்கை இல்லாத வாழ்க்கை முறை. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை முறை என்பது தன்னம்பிக்கை இன்மையை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை, தன்னம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. பிறர் சார்பு வாழ்க்கை முறைனா என்ன அர்த்தம்? தன்னம்பிக்கை இல்லாத வாழ்க்கை முறை என்று தானே அதன் பொருள். அப்போது தற்சார்பு வாழ்க்கை முறைனா என்ன அர்த்தம்? பிறரை நம்பாத வாழ்க்கை, பிறர் மீது நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை அப்படின்னு தானே அர்த்தம். பிறர் மீது தன்னம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை. தற்சார்பு வாழ்க்கை முறைனா என்ன? தன்னம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை என்று பொருள். பிறர் மீது நம்பிக்கை வைக்க பிறரை நம்பாத அப்படிங்கிறது தான். பிறர் மீது நம்பிக்கை இல்லை, என் மேலேயும் நான் நம்பிக்கை வச்சுக்கிறேன், என்னால் யாரையும் நம்ப முடியாது, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நான் என்னையே நம்பிக்கிறேன், பிறருடைய உதவி எனக்கு தேவையில்லை, பிறர் மீது நான் முழுவதும் நம்பிக்கை வைக்க நான் அவசியம் இல்லை, பிறர் மீது அந்த பொறுப்பை நான் கொடுக்கல, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அந்த பொறுப்பு நானே எடுத்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன், என்னைய மற்றவங்ககிட்ட நான் கொடுக்க விரும்பலை. அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. நான் என்னையே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் என்னையே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, நான் எதுக்கு உங்களை பண்ணணும், நான் எதுக்கு உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணணும், நான் எதுக்கு அப்போ உங்கள் கை எங்கே போச்சு, நீங்களே உங்களை பார்த்துங்க, நான் என்ன பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தற்சார்பு வாழ்க்கை முறை இது போன்ற கேள்விகளை உள்ளடக்கியது தான். அதனால் தற்சார்பு வாழ்க்கை முறை என்றால் தன்னம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை முறை என்று பொருள், தன்னம்பிக்கை வாழ்க்கை என்று பொருள். தற்சார்பு வாழ்க்கை முறை என்றால் பிறரை நம்பக்கூடாது, பிறரை நம்பாத ஒரு வாழ்க்கை முறை, பிறரை எதிர்பார்க்காத வாழ்க்கை முறை, சுயமரியாதை நிரம்பிய வாழ்க்கை முறை, சுயமான ஒரு வாழ்க்கை முறை, சுய தொழில், சுய வாழ்க்கை. பிறரை நம்பாமல் பிறரை எதிர்பார்க்காத வாழ்க்கை முறை தான் தற்சார்பு வாழ்க்கை முறை. பிறரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறையான தற்போதைய வாழ்க்கை முறை என்பது தன்னம்பிக்கை இல்லாத வாழ்க்கை முறை. தன்னை நம்பாத, ஒன்றை நம்பாத, நீ மற்றவங்கள நம்பு. அந்த மாதிரி ஏன் மற்றவங்கள நம்புறேன்னா, இங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நீ பிறரை நம்பி தான் ஆகணும். அதை ஒன்றை நம்பக்கூடாது, நீ ஒன்றை நம்ப முடியாது. உனக்கு தேவையான ஆடைகளை உன்னால் உற்பத்தி செய்ய முடியாது, உனது வீடை நீயே கட்ட முடியாது, நீ ஒரு கொத்தனாரையோ இன்ஜினியரையோ நம்பி தான் ஆகணும். உன்னுடைய உடலில் நோய் வரும், அந்த நோயை குணப்படுத்தணும்னா உன்னால் முடியாது, உன் மேலேயே உன்னால் நம்பிக்கை வைக்க முடியாது, உனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை, அதனால் நீ போய் டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். அந்த மாதிரி பிறரை ஏன் நம்புகிறோம் அப்படின்னா, அந்தளவுக்கு பிரச்சனைகள் பெருசாகி போச்சு, புலிவாலை பிடிச்சிட்டாங்க, பிரச்சனைகள் ரொம்ப பெருசாகி போச்சு. அதனால் பிறரை நீ நம்பி தான் ஆகணும். ஒன்னாலே உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியாது. நீ பெரிய இன்பங்களுக்கு, பெரிய ஆசைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்ட, உன்னுடைய பிரச்சனைகள்லாம் ரொம்ப பெருசாகி போச்சு, உன்னுடைய தேவைகளும் ரொம்ப பெருசாகி போச்சு, அதை ஒன்னாலே பூர்த்தி. அதனால் உன் மேலே நம்பிக்கை வச்சு மட்டுமே தரமான ஒரு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அதனால் நீ பிறரை நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் பிறர் சார்ந்த அது மாதிரி. அப்போ தற்சார்பு வாழ்க்கை முறைனா, என்னுடைய தேவைகளை நான் எளிமையாக பூர்த்தி செஞ்சுக்கிறேன், என்னுடைய எல்லா தேவைகளையும் நானே பூர்த்தி செய்யும்போது நான் என்னுடைய தேவைகளை எளிமையாகவே பூர்த்தி செஞ்சுக்கிறேன். நாம் மற்றவங்கள ஏன் நம்புகிறேன்னா, அப்போ தான் என்னுடைய தேவைகள் பெருசாக இருக்கணும், நான் காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கணும் அப்படிங்கும்போது தான் எனக்கு இன்ஜினியர், கொத்தனார்லாம் தேவைப்படுறாங்க.
நான் குடிசையில் வசிக்கும்போது அதை நானே கட்டிப்பேன். அப்போ நானே என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்போது என்னுடைய தேவைகளை வந்து நான் எளிமையாக மாற்றிக்கொள்வேன். நான் பிறரை நம்ப மாட்டேன், பிறருடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்ய மாட்டேன், பிறரை எதிர்பார்க்க மாட்டேன், பிறருக்கு நான் வந்து பிறருடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்ய மாட்டேன். அப்படிங்கும்போது அவரவர் தேவைகளை எளிமையாக தான் பூர்த்தி செய்ய முடியும். அதாவது பிறரை நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒன்று. பிறருடைய தேவைகளை நான் ஏன் பூர்த்தி செய்யணும்? அவங்களோட அடிமையாக நான், அவங்களுக்கு கையில் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்களுடைய ஆடைகளை அவங்களே செய்துக்கிட்டோம், அவங்களுடைய உணவுகளை அவங்களே உற்பத்தி செஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கும்போது அப்போ அவங்கவுங்க எல்லா தேவையும் அவங்கவுங்களே பூர்த்தி செய்யணும். அப்படின்னா நான் எனது தேவைகள் அனைத்துமே நானே பூர்த்தி செய்யணும்னா நான் என்ன பண்ணுவேன்? எளிமையாக தான் பூர்த்தி செய்ய முடியும். என்னால் என்னுடைய தேவையை நான் எளிமையாக தான் பூர்த்தி செய்ய முடியும். பிறரை நாம் ஏன் நம்புகிறோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக நமக்கு கிடைக்கும். பெரிய ஆசைகள் தான், பேராசைகள் தான் காரணம். ஒரு நெசவாளி அவர் அந்த ஒரே தேவையை தான் பூர்த்தி செஞ்சுட்ருப்பார். நெசவு ஆடைகளை நெய்கிறது தான் அவருடைய வேலை. அதனால் அதை அவர் நாள் முழுதும் அந்த வேலையை தான் அவர் செய்கிறார். ஏதாவது ஒரு தேவை, மனுஷங்களோட தேவைகளில் ஏதாவது ஒரு தேவையை நீ தேர்ந்தெடுத்து அதையே நீ தொழிலாக செய்கிற. அதனால் அது சிறப்பாக நீ செய்கிற. ஒரு தேவையை பூர்த்தி செய்கிறது தான் ஒன்று. மனுஷங்களுக்கு பல்வேறு தேவைகள் இருக்குது, அதில் ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி தேர்ந்தெடுத்து அதையே நீ வந்து ரொம்ப சிறப்பாக அதில் நிறைய பயிற்சி எடுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக நீ அதை பிறருக்கு பூர்த்தி செய்கிறாய். அதனால் அதில் வந்து நீ திறமையானவராக இருக்கிறாய். உன்னுடைய சேவை வந்து அது ரொம்ப சிறப்பாக மாறுகிறது. ரொம்பவும் பிரம்மாண்டமாக வியப்பாகவும் இருக்குது. ரொம்ப பெருசாக பூர்த்தி பண்ணுற. அது மாதிரி இனிமேல் தற்சார்பு வாழ்க்கை முறை தான் 2040க்கு அப்புறம். இது வரைக்கும் நம்ம பிறரை நம்பி இருந்தோம், பிறரை நம்பி மோசம் போனோம். ரொம்ப சிறப்பாக பெருசாக ஆசைப்பட்டு கடைசியில் மோசம் போனது தான் மிச்சம்.